நெக்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025. பொதுவாகவே பாருங்கள், ராகு கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க, பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது என்ன காரணம்னா, ராகு இருக்கிற இடத்த, அந்த ராகு கேது இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. எப்போயுமே பாருங்கள், ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரி 180 டிகிரி கேது நிற்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி ராகு இருப்பார். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. ராகு திருப்தியே படுத்த முடியாதுங்க. ராகு பார்த்திங்கன்னா, ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. கேது பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார். சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தடை பண்ணுற கிரகமே கேது தான். பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது, பெருசாக ஆசைப்படுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு தான். அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி. சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போடவே இப்படி மாறிடுவார் ராகு. பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அப்படி தான், கேது அப்படி தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான். 9 கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா அது கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புலாம் நடந்துருச்சுன்னா, கேது கிடச்சிருச்சுன்னா இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார். தடை பண்ணுற கிரகமே கேது தான். ராகு 18 வருஷம். ராகுக்கு ராகு மகாதசை பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசையை நடத்தும். ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறணும், பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். ராகு திசையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும். ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது, கையில் வாசு இருக்காது, பணம் இருக்காது, நான் பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கிற அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. லைஃப் அப்படி இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலயம் மாற்றி விட்டுரும். ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் திசை நடத்தும். ஆன்மீகம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது, சாமி நம்பிக்கை இருக்கிறது, தியானம், தவம், அந்த இதில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் தான் நடக்கும். கேது இருக்கிற இடத்த சிதைச்சிருவார், தடை பண்ணுவார். ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். கேதுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப்பு இருக்காது, ஒரு விரக்தி கேது கொடுக்கும். ராகு சுகபோகத்தை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது, சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை, ஆசை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள். அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் போல் மாறிடுவார். எந்த கிரகத்தோட பார்வை விழுகுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும். எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க. அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது. சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும், என்னென்ன பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? துலாம் ராசி, பொதுவாக துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. இறக்க குணம் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட ஏமாந்து போவாங்க ஈஸியாக. துலாம் ராசிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சுபருடைய ராசி. நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது, ஒரு சுகவாசின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களை. சரிங்களா? உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால யார் என்ன தப்பு பண்ணாலும் கரெக்டாக கேட்டுருவாங்க. துலாம் ராசிக்காரங்களோட இயல்பே அப்படி தான். ஏன்னா சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ராசி துலாம் ராசி, சனி உச்சம் அடையக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, நியாயவாதியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போவாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் துலாம் ராசி நேயர்கள். நடுநிலையாக பழகக்கூடியவர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா உங்கள் ராசி சின்னமே தராசு தான். அப்போ எடை போட்டுருவாங்க. அடுத்தவங்களை பார்த்தாலே எடை போட்டுருவாங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க எடை போடக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. நிறைய பேர்த்திட்ட ஏமாந்து போவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள்,
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடத்துக்கு சனி வந்து உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. கேது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்க கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சிம்ம ராசிக்கு போயிடுறாரு ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக ஒரு யோகத்தை கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் போகும் உங்களுக்கு. ஏன்னா ராகு கேது வந்து நிழல் கிரகம், சாயா கிரகம். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமே உங்களுக்கு இந்த மே மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு பயிற்சி அடைகிறதுனால, ஏற்கனவே குரு பயிற்சி 14ஆம் தேதி இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு 18ஆம் தேதி 4 நாள் கழிச்சே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்துடும். அப்போ 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு, குரு பார்வையில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கும். இந்த டைம்லலாம் கைக்கு வராத சொத்து, பூர்வீக சொத்து கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து கைக்கு வரக்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாக ஏற்படுத்தி. சரிங்களா? குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா 5ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவோட கண்ட்ரோலில் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் வராதுங்க. புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் 5ஆம் இடத்தை பார்க்குற குருவும் 5ஆம் இடத்தில் இருக்கிற ராகும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ராகு 5ல் இருக்கிறது தப்பு தான், இருக்கக்கூடாது தான். உங்கள் எண்ணம் புத்தி சிந்தனையை வந்து கலைச்சிடும். ஆனால் குருவோட பார்வையில் குருவோட கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு கண்ட்ரோலுக்கு வந்துடுவார். பெரிய அளவுக்கு நிச்சயமாக பாதிப்போ பிரச்சனைகளோ சோதனைகளோ கண்டிப்பாக ஏற்படுத்தாது. சரிங்களா? கேது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. 11ஆம் இட லாபஸ்தானத்தில் கேது வந்துச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஆசை நிறைவேறது, அபிலாஷை நிறைவேறது, நீங்கள் நினச்சது நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மூத்த சகோதரன் சகோதரி மூலமாக ஆதரவு கிடைக்கிறது, இல்லை அண்ணனோ அக்காவோ வீட்டில் இருக்காங்களா அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அவங்க வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு. ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணாங்க சார், ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தோத்துருச்சு, டைவர்ஸ் வாங்கிட்டோம், இப்போ 2வது திருமணமாக நல்லபடியாக எங்களுக்கு அமையுமான்னு கேட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 11ல் கேது இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறது லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. பணவரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் ராசியை பார்க்குற குரு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம்லலாம் நல்ல வேலை கிடச்சி, வேலையில் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடச்சி, பதவி உயர்வு கிடச்சி, உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு நடந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்த குருவும் உங்களுக்கு அது ஒரு அருமையான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த வருடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். அதுவும் இந்த மே மாதம் கடைசி பகுதி அல்லது நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத, கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிறத உங்களால் கண் கூட பார்த்துட முடியும். சரிங்களா? அப்போ ராகு வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட ராகுவாக தான் இருப்பார். நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில பேர்த்துக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும், அல்சர் பிரச்சனை, அஜீரண கோளாறு, இது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேர் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சரிங்களா? மற்றபடி பெரிய பாதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பணம் வருங்க இந்த காலகட்டங்களில். சரிங்களா? கேட்ட இடத்துல பணம் வரும், கேட்ட இடத்துல ஒரு உதவி கிடைக்கும், பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவலையப்பட வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான நேரமாக, அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது உங்களால் பார்க்க முடியும், பணம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ ராகு கேது பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக தான் இருக்குது. சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்குது. குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கிறதுனால இது ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லிடலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கும்பத்தில் ராகு இருக்காருன்னு பாருங்கள், இல்லை சிம்மத்தில் இருக்காரா, இல்லை வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் ஏதாவது கிரகம் இருந்தால் மட்டுமே தான் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். சூரியன் மேலே சூரியன் ராகு சேர்க்கை இருந்தால் தந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கும். சந்திரன் ராகு இருந்தால் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் ராகு இருந்தால் தோல் சம்பந்தமான பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். குரு ராகு சேர்க்கை இருந்தால் ஜாதகருக்கே சில பிரச்சனைகள், சிக்கல்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும். சரிங்களா? அப்போ இந்த சனி ராகு வந்து உங்களுக்கு இந்த ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா யாரோட சேர்ந்துருக்காங்க, சனியோட சேர்ந்துருக்காங்களா, மற்ற கிரகங்களோட சேர்ந்துருக்காங்களா, அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும். ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா பச்சோந்தி கிரகம், நிழல் கிரகம். அது யார் எந்த வீட்டோட சேர்க்காங்களோ அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்வாங்க. யாரோட சேர்ந்துருக்காங்களோ அந்த கிரகத்தை வந்து கண்டிப்பாக கெடுப்பாங்க ராகு கேது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கான்னு பாருங்கள்.
செக் பண்ணிக்கோங்க. கும்பராசியில் சிம்மராசியில் ராகு கேது இருக்காமல் பாருங்கள், இல்லை மற்ற கிரகங்கள் இருக்காமல் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு செயல்படும், அதில் சந்தேகமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.